அட்டகாளி 8 பேரும் உப்புறத்திலே கோட்டை போட்டமர வேணும் என்று சொல்லி லிங்க வரங்களை வாங்கி கொண்டு வந்து பகவான் கொடுத்த லிங்கங்களை வைத்து வணங்க வேண்டும் என்று தேரடி தெப்பக்குளம் நந்தவன தோட்டங்கள் அமைத்தால் பகவானுடைய லிங்கங்களை வைத்து வணங்குவதற்காக கோட்டைகளை போட வேண்டும் என்று சொல்லி அட்டகாளி 8 பேரை எப்படி கோட்டை போடுகின்றாளானா மண்ணால கோட்டை போட்டா மண்ணால கோட்டை போட்டா மண்ணால கோட்டை போட்டா மழை பொழிந்தால் கரையும் என்று மழை பொழிந்தால் கரையும் என்று மழை பொழிந்தால் கரையும் என்று கரையும் என்று கோட்டை போட்டா மழை பெய்ந்தால் கரையும் என்று மழை பெய்ந்தால் கரையும் என்று மழை பொழிந்தால் கரையும் என்று கரையும் என்று சாமி தங்கத்தால கோட்டை போட்டா தங்கத்தால கோட்டை போட்டா தணல் பட்டா இலகும் என்று தணல் பட்டா இலகும் என்று கல்லால கோட்டை போட்டா கல்லால கோட்டை போட்டா கல்லால கோட்டை போட்டா கோட்டை போட்டா கரிமருந்து காகாதென்று கரிமருந்து காகாதென்று கரிமருந்து காகாதென்று ஆகாதென்று கரிமருந்து காகாதென்று கரிமருந்து காகாதென்று கரிமருந்து காகாதென்று ஆகாதென்று அவளோ அட்டுகாளி 8 பேரோ அந்த முப்புரோ அந்த நாளில ஈய கோட்டை எதிர போட்டு 7 சுத்து கோட்டை போட்டா அம்மா சூளை சுத்தி மதல் வளைத்தா சுத்தி எங்கே பட்டு கட்டி கோட்டையிலும் கொடிய கட்டி அவ கொடி மரத்தில் பட்டு கட்டி தேரடி அந்த பக்கோளம் நந்தவன தோட்டம் வைத்து நாட்டையெல்லாம் ஆண்டுவாரா நாட்டையெல்லாம் ஆண்டுவாரா நாயகியா சந்தனமாரே முப்புறத்திலே வந்து அம்மா அட்டகாளி 8 பேரும் மண்ணால கோட்டை போட்டா மழை பொழிந்தா கரையும் கரைஞ்சிரும் தங்கத்தால கோட்டை போட்டா என்ன தணல் பட்டா இலகும் சூடுக்கு தாங்காது கல்லால கோட்டை போட்டா கரி மருந்துக்கு ஆகாது வெடி வச்சிரும் முள்ளால கோட்டை போட்டா முனை முறிந்து போகும் என்று ஈய கோட்டை எதிர கோட்டை 7 சுத்து கோட்டை போட்டா கோட்டையிலும் கொடியை கட்டி கொடிமரத்தில் பட்டு கட்டி நாட்டை எல்லாம் ஆண்டு வருகின்ற அம்மா நாயகியா சந்தன மாரியம்மா கோட்டைய போட்டு கோட்டைக்கு மேல வெளியில எப்படி போடுதா எப்படி ஆடவர்களே ஆகாத அட்ட காளியர்களுடைய கோட்டை ஆடவர்களே வரக்கூடாது ஆமா பெண்களை தவிர ஆண்களுக்கு இங்க வேலையே கிடையாது போட பாத்துட்டு வா ஆனா இப்ப அப்படி இருக்க முடியுதா முடியலையா அம்மாவுக்கு பூசை செய்ததே ஆண் தான் செய்தாங்க அவளுக்கு அபிஷேகம் பண்றதுல இருந்து அலங்காரம் பண்ணதுல இருந்து அம்மாவுக்கு படப்பு போடுறதுல இருந்து படப்புடைய சாதத்தை சமைக்கிறதுல இருந்து எல்லாம் ஆண்கள் தான் பாக்காங்க பெண்களே கிடையாது இல்ல அட்டகாளி 8 பேரும் ஆடவர்கள் ஆகாத அட்டகாளி கோட்டை என்று கோட்டையும் கட்டி வெளியில ஒரு போடையும் வச்சா பெரிய போட வச்சுட்டா ஆமா சரி 8 பேரும் பகவான் கொடுத்த லிங்கத்தை முக்கியமான 3 சிவலிங்கத்தை எடுத்தா என்ன சிவலிங்கம் ஆதிலிங்கம் ஜோதிலிங்கம் சிவனுடைய ஆத்மாலிங்கம் ஆமா அரணாருடைய ஆத்மாலிங்கம் 3 லிங்கத்தையும் கோட்டைக்கு உள்ள வைத்தா உள்ள வச்சு மத்த 100 சிவலிங்கத்தையும் சுற்று பிரகாரத்துல சுத்தி வைத்தான் எல்லாம்
காம்பவுண்ட்ல சுத்தி அடிக்கிட்டா 100 சுத்தி லிங்கத்தையும். ஆமா. இந்த லிங்கம்லாம் எந்த கோயில்ல இருக்கு தெரியுமானே? எங்க இருக்கு? சங்கரன் கோயில்ல சங்கர நயினார் ஆவட கோமதி அம்மா இருக்காளா? இருக்கா சங்கரன் கோயில்ல. அங்க போய் சுற்று பிரகாரத்தை சுத்தி பாத்தீன்னு வைங்க, லிங்கமா இருக்கும். ஒவ்வொரு லிங்கத்துக்கும் என்ன பேருங்கறத அங்க அழகா எழுதி போட்டிருக்காங்க. ஆமா, சிலையும் வச்சிருக்காங்க. சரி. நான் எப்பவுமே போனதே கிடையாது. போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஊருக்கு போயிருந்தப்போ சரி கோயிலுக்கு போனேன். அங்க சுற்று பிரகாரத்துல பாத்துட்டு வந்தேன். லிங்கம் ஏகப்பட்ட லிங்கம். ஆமா, அப்படி அட்டுகாளி 8 பேரும் சரி சுற்று பிரகாரத்திலே 100 சிவலிங்கங்களை சுற்றி வைத்து கோட்டையை கட்டினா மட்டும் போதுமா? வேற என்ன செய்யணும்? கோயில் கட்டினாலும் போதாது, அங்க சிலை பிரதிஷ்டை செஞ்சாலும் போதாது. என்ன நடத்த வேண்டும்? அபிஷேகம் நடத்தணும். அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும். மகா கும்பாபிஷேகம் நடத்தணுமே. கும்பாபிஷேகம் நடத்தினாதானே சாமிக்கு அருள் கிடைக்கும். அருள் கிடைச்சாதானே அம்மா வருவா, ஆடுவா, ஆதாளி போடுவா. அதனால சிவனுடைய லிங்கங்களுக்கு பூஜைகளை செய்து அபிஷேகம் நடத்த வேண்டும் என்று அட்டகாளி 8 பேர் எப்படி அபிஷேகம் நடத்துகின்றாளா? எப்படி அம்மா? ஈசனோட லிங்கத்துக்கு ஈசனோட லிங்கத்துக்கு 8 பேரோ ஒன்று கூடி என்ன கப்பால் அபிஷேகம் இளநீரால் அபிஷேகம் பாலால அபிஷேகம் பன்னீரால அபிஷேகம் தேனால அபிஷேகம் திரவியத்தால் அபிஷேகம் 21 அபிஷேகமோ அம்மா அபிஷேகமோ இடைவிடாமல் நடத்துவாளா? அவளோ காளையர்கள் பூஜை செய்ய கடவுளோட மகுமையெல்லாம் காளி கோட்டை வருகுதையா. அட்டுகாளி 8 பேரோ பகவானுக்கு பூஜை செய்ய அந்த முக்கண்ணனின் அருள் எல்லாம் முப்புறமே வருகுதையா. ஆண்டவன் தான் பகவானோ, அருள் இல்லாம பொருள் இல்லாம பகவான் இருளடைந்து இருப்பாரா? பகவான் இருளடைந்து இருப்பாரா? எட்டு பேரும் சிவனுடைய நாமத்தை உச்சரித்து 21 அபிஷேகத்தை நடத்தி இடைவிடாமல் பகவான் லிங்கத்துக்கு பூஜை செய்தார். இவ பூஜையை நடத்த பகவானுக்கு அருள் இல்ல பொருள் இல்ல கிடையாது இருள் அடைஞ்சு போய் இருக்காரு. அதை பார்த்தா பார்வதா தேவி என்ன ஆண்டவன் பகவானுக்கு அருளை பிறப்பிக்க வேண்டும் சரி என்ற அஷ்டதிக்கு பாலர்களை அழைத்து அப்பா அஷ்டதிக்கு பாலர்களே சிவனாருக்கு வேண்டி திருப்பார்கடலிலே எண்ணி 8 நாள் விரதம் மறந்து 8வது நாளையில குடத்திலே பாலை கோதி அபிஷேகம் கட்டி சிவனாருடைய நாமத்தை உச்சரித்து வர வேண்டும் அப்படின்னு அஷ்ட பாலர்களை அழைத்து முறையிடுகின்றார். அதை கேட்டு அஷ்டதிக்கு பாலர்களும் கைலாசம் விட்டு திருப்பார்கடலுக்கு சென்றார்கள். 8 நாள் சிவனுக்காக வேண்டி விரதம் இருந்து 8வது நாளையிலே குடத்திலே பால் கோதி அபிஷேகம் கட்டி பால் குடத்தை தலையதிலே சுமந்து கொண்டு சிவனாருடைய நாமத்தை உச்சரித்து எங்கே வருகின்றார்களானா எங்க வரார்கள்? பழனிமலை வேலனுக்கு சம்போ சங்கரா சம்போ சங்கரா பால் குடமே சுமந்து வாரோ சம்போ சங்கரா நாங்க பால் குடமே சுமந்து வாரோ சம்போ சங்கரா பால் குடமே சுமந்து வாரோ சம்போ சங்கரா.
சம்போ சங்கரா வேண்டி வரும்பால் குடத்தை சங்கரா குன்றுமலை குமரனுக்கு சம்போ சங்கரா சிவசம்போ சங்கரா கொண்டு வரும்பால் குடத்தை சம்போ சங்கரா நம்ம திருமலை 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 முருகனுக்கு சம்போ சங்கரா சிவசம்போ சங்கரா சுமந்து வரம்பால் குடத்தை சம்போ சங்கரா நாங்க சுமந்து வரம்பால் குடத்தை சம்போ சங்கரோ நாங்க சுமந்து வரம்பால் குடத்தை சம்போ சங்கரா ஐயா மருதமலை முருகனுக்கு சம்போ சங்கரா சம்போ சங்கரா பால் குடத்தை சுமந்து வாரோம் சம்போ சங்கரா பழனிமலை முருகனுக்கு சம்போ சங்கரா சம்போ சங்கரா பால் குடங்கள் சுமந்து வாரோம் சம்போ சங்கரா நாங்க பால் குடங்கள் சுமந்து வாரோம் சம்போ சங்கரோ அரோகரா ஆமையா வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா என்ற அஷ்டதிக்கு பாலர்களும் பால் குடத்தை சுமந்து கொண்டு திருப்போர் கடல் தன்னை விட்டு கைலாச வாசலுக்கு காண்டாவனம் பாதை ஓடி முப்புரோ வழியாக முப்புரோ வழியாக வாரார்களே பாலர்களும் வாராரே பாலர்களும் முப்புறம் வழியாக சிவனாருடைய நாமத்தை உச்சரித்து வந்தார்கள் அல்லவா ஆமா அட்டகாளி 8 பேரும் சிவநாமத்தை காதல கேட்கா கேக்க யார் 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 இது நாமளோ சிவனுடைய லிங்கத்தை இங்கு வைத்து அணு அணுவாக பூஜைகளை நடத்தி வருகின்றோம் வாரமே யாரோ எவரோ தெரியலையே தெரியல சிவனுடைய நாமத்தை உச்சரித்து வருகின்றத சவுண்ட் கேக்க அப்படின்னு 8 பேரும் கோட்டையை விட்டு நின்னு மேல நின்னு கீழே பாக்கா கோட்டையில யாரு பாக்கா இவங்க 8 பேரும் பால் குடத்தை தலையில வச்சு நிக்காங்க அப்படியே வாராங்க ஏடா ஏடா ஏ பண்டாரங்களா ஏய் பண்டாரமே என்ற ஆங்கார கோபத்தை கொண்டு ஆமா காளியம்மா சந்தன மாரியம்மா முப்படாதியம்மா நாகம்மா நகம்மா வடக்குத்தி வடக்குவா செல்வி வடபத்திரகாளி தங்கம்மா அட்டகாளி 8 பேர்களும் ஆமையோ எப்படி வருகின்றாளானா எப்படி எப்படி அவ அட்டகாளி 8 பேரோ அட்டகாளி 8 பேரோ ஆங்கார கோபம் கொண்டு ஏப்பிளையன் திருப்பரம்மா கப்பரையன் சூளங்களும் சாட்ட பெரும்படுத்து ஆங்கார கோபத்தோட அட்டகாளி 8 பேரோ கோட்டை விட்டு ஓடி வாரா கோட்டை விட்டு அம்மா கோலக்காரி சந்தன மாறி அட பொங்கலடா பண்டாரமே புத்தி கட்டு போச்சுதடா பகவான் லிங்கோ இங்க இருக்க வேற பகவானங்க இருக்காரடா சிவனார் லிங்க இங்க இருக்க வேற சிவனாரங்க இருக்காரடா என்ற ஆங்கார கோபத்தில பால் குடத்தை புடுங்குவாளா பாளையவா அறந்துவாளா குடத்தை கீழே போட்டு உடைப்பாளா வாவிளம்பை தான் எடுத்து மாலையாக தான் கொடுத்து அஷ்டபாலர்களத்தில் போடுவாளா சாட்டையை எடுப்பாளா சனநீர் காண்பாளா அட்டகாளி 8 பேரும் அஷ்டதிக்கு பாலர்களை அடிப்பாளா உதைப்பாளா அடிப்பாளா உதைப்பாளா
நின்றும் பித்து நின்று ரொம்ப கேவலமா பேசுதான். பேசுதால இந்த சந்தன மாதிரி அம்மா ஷார்ட் ஹைட் அடிச்சானா அடி சும்மா எப்படி இருக்கும்? உன இடி மாதிரி விழுது அடி ஒண்ணு இடி மாதிரி விழும். ஆமா, அடிச்ச அடி பொறுக்க முடியாம என்ன இனி நாம இந்த கைலாசத்தில் இருக்க வேண்டாம். கூடாது. கடவுளுடைய பட்டம் நமக்கு வேண்டவே வேண்டாமே என்ற அட்டகாலியர்கள் 8 பேரும் ஆமா ஆண்டவன் பகவானிடத்திலே ஓடி வந்து ஆமா அஷ்டதிக்கு பாலர்கள் எல்லாம் என்னம்மா அட்டகாலி 8 பேரும் செய்த கொடுமைகளை எப்படி முறையிடாரானா எப்படி முறையிடுறாங்க? அரணார்பட்டோ எமக்கு வேண்டாம், அரணார்பட்டோ எமக்கு வேண்டாம், அரணார்பட்டோ எமக்கு வேண்டாம், எமக்கு வேண்டாம். ஆதி கைலையில இருக்க மாட்டோம், கைலையில இருக்க மாட்டோம், கைலையில இருக்க மாட்டோம், இருக்க மாட்டோம். அரணார் பட்டம் எமக்கு வேண்டாம், எமக்கு வேண்டாம், கைலையில இருக்க மாட்டோம், சாமி சிவனார் பட்டம் எமக்கு வேண்டாம், சிவனார் பட்டம் எமக்கு வேண்டாம். செத்து நாங்க மாலை போறோம், செத்து நாங்க மாலை போறோம். பகவான் பட்டம் எமக்கு வேண்டாம், பகவான் பட்டம் எமக்கு வேண்டாம், பகவான் பட்டம் எமக்கு வேண்டாம், எமக்கு வேண்டாம். நாங்க பார்க்கடலில் மாலை போறோம், பார்க்கடலில் மாலை போறோம், பார்க்கடலில் மாலை போறோம், மாலை போறோம். பகவான் பட்டம் எமக்கு வேண்டாம், எமக்கு வேண்டாம், பார்க்கடலில் மாலை போறோம், பார்க்கடலில் மாலை போறோம், பார்க்கடலில் மாலை போறோம், மாலை போறோம். அம்மா அம்மா பார்வதி அம்மா, பார்வதி நீங்க சொன்னதை போல ஆமா நாங்களோ விரதம் இருந்து பால் குடத்தை சுமந்து சரி காண்டாவனம் பாதை கூடி முப்புறம் வழியாக வந்தோம். முப்புறம் கோட்டை வழியா வந்தோம். உங்க தங்கைமார்கள் 8 பேரும் ஆமா எங்களை அடித்து உதைத்து உங்க அத்தான் பகவான சரி ரொம்ப அகுமானமா பேசுதாங்க. ரொம்ப கேவலமா பேசுதால அந்த பால் குடத்தை பிடுங்கி பாலை இறந்தி குடத்தை போட்டு உடைச்சு ஆமா வா விளிம்பு எடுத்து நூல்ல கொறுத்து எங்க கழுத்துல மாலையா போட்டுட்டா. மாலையா எல்லாத்தையும் உடைச்சு கெட்டி மாலையா போட்டுட்டா. இனி உங்க பட்டை எங்களுக்கு வேண்டாம், நாங்க உங்களுக்கு எந்த தொண்டையும் செய்ய மாட்டோம். நாங்க ஆட்டி போறோம் எங்க ஊரை பார்த்து போறோம். ஆமா என்ற அஷ்டதிக்கு பாலர்கள் எல்லாம் என்ன ஆண்டவன் பகவான் பார்வதாதேவிடத்திலே முறையிடுகின்ற பொழுது சரி அப்பதான் ஆண்டவன் பகவான் பார்த்தா என்ன ஏண்டியம்மா ஏ பார்வதி பாரு அட்டகாலி 8 பேரும் ஆணவம் பிறந்து அழிந்து போக போறான். அவளுக்கு 50 வருஷம் பிறந்துட்டு ஆமா சரி அதனால அவ கணக்க பார்க்க வேண்டும் என்று ஆமா சித்திரபுத்திர நயினாரை அழைத்து கணக்கை பார்க்க சொன்னார். 50 வயது முடிந்த 51வது வயது பிறந்தாச்சு. இந்த சந்தனமாரி அம்மாளுக்கு 51வது வயசும் பிறக்க அம்மா அட்டகாலி 8 பேருக்கு ஆணவம் சேர்ந்து பிறந்தாச்சு. ஆணவம் பிறந்துட்டல ஆணவம் பிறந்தாச்சு. ஆணவத்தால் அழிந்து போக போற அட்டகாலி. ஆமா அதனால என்னுடைய லிங்கம் இருக்கும் வரைக்கும் அவ 8 பேரை யாராலே அசைக்க முடியாது, ஆட்டவும் முடியாது. ஒரு ஆளு ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால என்னுடைய லிங்கங்களை பறிக்க வேண்டும். எப்படியாவது போய் பறிங்கன லிங்கத்தை பறிக்கணும்னா யாரு வரணும்? யாரு கோபால கண்ணன் வரணும். கண்ணன் வரணும்ல. நம்ம போனா அட்டகாலி 8 பேர்ட்டே லிங்கத்தை பறிச்சுட்டு வர முடியாது. அதனால கோபால கண்ணன் வர வேண்டும் என்று பார்வதாதேவி அண்ணனாகிய கோபால கண்ணனை அழைத்து கோபால கண்ணனோ கைலாசம் வந்தார். பார்வதி இடத்திலே அழைத்த உருவத்தை கேட்டார். அத்தான் பகவானோ சுவாமி மைத்துனா கோபால கண்ணா உன் தங்கை காளியர்கள் 8 பேரிடமோ என்னுடைய லிங்கங்கள் இருக்கின்றது. 103 சிவலிங்கம் இருக்கு. அட்டகாலி 8 பேரும் ஆணவம் செய்து அகத்தால அழிந்து போக போறான். என் லிங்கம் இருக்கும் வரைக்கும் அவ 8 பேரையும் யாராலையும் ஒண்ணு செய்ய முடியாது. அதனால லிங்கத்தை பறித்து வரும் என்றார். கோபால கண்ணனோ சரி என்று சம்மதித்து இப்படியே போனோமானா தங்கைகளிடத்திலே லிங்கத்தை பறிக்க முடியாது. அதனால ஒரு சித்துடுக்கு கோடாங்கி போலவே நாம போக வேண்டும். வேற வடிவம் கொள்ளணுமே. ஆமா ஜோசியம் சொல்லும் கோடாங்கி
போல போனாதான் ஆமா நாம பொருளை பறித்து வர முடியும். போய் எல்லாத்தையும் பறிச்சுட்டு வர முடியும், காளியை அழிக்க முடியும். இப்ப யாருன்னா ஊருக்குள்ளே அப்படித்தானே வேஷம் போட்டு யார் வீட்டுல என்ன இருக்குன்னு பார்த்து வச்சுக்கிட்டு பகல்ல பார்த்து வச்சுட்டு நைட் வருவாங்க. ஆமா, உங்க வீட்டுல திஷ்டி இருக்கு, வஞ்சனை இருக்கு, சூனியம் இருக்கு, நான் சொல்லதை செஞ்சேன்னா ஆமா எல்லாம் சரியா போயிரும்னு பறிச்சுட்டு ஓடிடுறாங்க. ரொம்ப செலவு, ரொம்ப செலவுல 1500 மட்டும் கொடு. ஆமா 1500 நிறைய ஒரு கிடாய கொடு, ஒரு சேவலை கொடு, முதல்ல பார்க்க வைக்க 1000 ரூபாய் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி புடுங்கிட்டு ஓடுதாங்க. சரி, கோபால கண்ணனும் என்ன ஜோசியரை போல வேடத்தை கொண்டு ஆமாய்யா எப்படி வருகின்றாரானா எப்படி எப்படி வராரு எம்பெருமான் கோபால கோபால எம்பெருமான் கோபால கோபால பட்டு நாமம் பழுக்க சாத்தே விட்டு நாமம் 27 தொட்ட நாமம் 99 தோகை வர்ணம் போடுவாரா கருத்த ஒரு கம்பிளியே கண்ணன் அவர் தோளில் போட்டு காவி உடைதான நின்றே களத்தில் உத்திராஜ மாலை இட்டு எம்பெருமான் கோபால சித்துடைக்கை கையிலெடுத்து பஞ்சாங்க ஏடெடுத்து பாப்பான் போல வடிவம் கொண்டு ஐய வடிவம் கொண்டு வாராரே கோபால வாராரே கோபால வாராரே கோபால வாராரே கோபாலன் கோபாலன் அட்டுகாலி 8 பேரும் ஆமா வெளியில அழைக்க வேண்டும் என்று சொன்னா என்ன வேஷம் போட்டா மட்டும் போதுமா? வேஷத்துக்கு தகுந்த ஒரு புழுவு தெரியணும். வேஷத்துக்கு தகுந்தாறு போல கோஷமும் போடணும். கோஷம் போட்டா தான் யார் யாருன்னு எட்டி பாப்பாங்க. ஆமா, அதனால சரி ஜோசியராகவே குரலை கொடுத்து காளியர்களை அழைக்க வேண்டும் என்று சொல்லி ஆமா கோபால கண்ணன் எப்படி குரல் கொடுக்கின்றாரானா எப்படி சுவாமி சோசியம்பாக்களையோ அம்மா மாரே சோசியம்பாக்களையோ சோசியம் வாக்கலையோ அம்மா மாரே சோசியம் வாக்கலையோ நீங்க ஜோசியம் வாக்கலையோ